all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு சென்டென்ஸ்ல எப்படி prepositional phrase யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல என்ன மாதிரி சென்டென்ஸ்லாம் வரும்ன்றத பார்க்கலாம். and அந்த சென்டென்ஸ்ல நம்ம எப்படி prepositional phrase கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆட் பண்றது, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஒரு சென்டென்ஸ்லாம் நமக்கு என்னன்னு தெரியும், செட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது தெரியும், சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதில் வந்து அட்வர்ப் யூஸ் பண்ணுறது எப்படி, அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரெப்போசிஷன்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தோட பொசிஷனை சொல்கிறது தான் ப்ரெப்போசிஷன். ஸோ பொசிஷன்னா என்ன மாதிரி பொசிஷன்ஸ்? அது வந்து அந்த ஏதோ ஒரு விஷயத்து மேலே இருக்கா, இல்லைனா உள்ளே இருக்கா, இல்லைனா பக்கத்தில் இருக்கா, இல்லைனா அதுவும் இதுவும் சைட் பை சைடு இருக்கா, இல்லை இதுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் நடுவில் இருக்கா. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு ப்ரெப்போசிஷனில் பார்த்துருப்போம். லெட்ஸ் சே இது வந்து ஒரு பால் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், இது வந்து ஒரு டேபிள்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டேபிள் மேலே பால் இருக்குது, இந்த டேபிளுக்கு உள்ள பால் இருக்குது, இல்லைனா இந்த டேபிளுக்கு அடியில் பால் இருக்குது, டேபிள் பக்கத்தில் பால் இருக்குது, இதுவும் டேபிள் பக்கத்தில் பால் இருக்குது, இது ரெண்டு டேபிளுக்கு நடுவில் பால் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அந்த பாலோட பொசிஷனை சொல்கிறோம். நம்ம டேபிளோட பொசிஷனை சொல்லலை, டேபிளை வச்சு அந்த பாலோட பொசிஷனை சொல்கிறோம். இப்போ இதுதான் ப்ரெப்போசிஷன். நமக்கு தெரியும் ப்ரெப்போசிஷன்ஸில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. லைக் இன், அட், டியூரிங், ஆன், வித், beside, along, under, இந்த மாதிரி நிறைய ப்ரெப்போசிஷன் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போது இந்த ப்ரெப்போசிஷனை வச்சு நம்ம எப்படி ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் த மார்னிங், அப்போது இதுதான் ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ். அட் தி பார்ட்டி, டியூரிங் தி மீட்டிங், ஆன் தி டேபிள், வித் மை ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் த பிரிட்ஜ். ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து பேசிக்காக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சென்டென்ஸில் ப்ரெப்போசிஷன் எங்கன்றதை கண்டுபிடிச்சாலே அதுக்கப்புறம் வரது எல்லாமே ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் தான். இப்போ நான் வந்து இப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், இதுக்கு முன்னாடி செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சென்டென்ஸில் ப்ரெப்போசிஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு ப்ரெப்போசிஷன் வேர்ட்ஸ்னால் என்னன்றதை முன்னாடி தெரியும். அப்போது இன் அப்படின்றது ப்ரெப்போசிஷன் எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக இன்னுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஒன் ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஐடென்டிஃபையிங் ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் இன் அ சென்டென்ஸ். ஸோ ஈஸியாக ஒரு சென்டென்ஸில் ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸில் ப்ரெப்போசிஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அடுத்து அந்த ப்ரெப்போசிஷனுக்கு அடுத்து வரது எல்லாமே நமக்கு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி பார்த்தாச்சு. ஒரு சில சென்டென்ஸ் பார்க்கலாம், அந்த சென்டென்ஸ்க்கு எப்படி ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு சில சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். The book is dash the table, we will meet dash lunch, the kids played dash the park, she greeted us dash a smile, the baby cried dash the night. ஸோ இது எல்லாமே நான் சால்வ் பண்ண போகிறேன் இந்த ஒரு சென்டென்ஸ் உங்களுக்காக. இப்போ நமக்கு வந்து ப்ரெப்போசிஷன்னா என்னன்னு தெரியும், ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ்னால் என்னன்னு தெரியும், நமக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த ப்ரெப்போசிஷன்ஸை வச்சு நம்ம இந்த சென்டென்ஸில் பிளேஸ் பண்ணி இந்த ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸை கண்டுபிடிக்க போகிறோம். The book is அப்படின்றது நம்ம ஒரு சென்டென்ஸாக வச்சுக்கலாம், we will meetன்றதை வச்சுக்கலாம், the kids played, she greeted us, the book, the baby cried. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்குது. ஒரு ப்ரெப்போசிஷன் ஆட் பண்ணி நம்ம அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். இன், ஆன், அட், டியூரிங், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் விஷயத்தோட பொசிஷனை சொல்லும், அந்த பர்டிகுலர் விஷயம் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லும், அந்த பர்டிகுலர் விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த ப்ரெப்போசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போது இதுக்கான சூட்டபிள் ப்ரெப்போசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். த புக் இஸ், டேபிள் இருக்குது, இந்த டேபிள் மேலேயும் புக் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. இப்போ நமக்கு ப்ரெப்போசிஷனே கொடுக்கல, பட் நமக்கு இங்கே எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அந்த புக்கு வந்து டேபிளில் எங்கெல்லாம் இருக்கிறதுக்கு பாசிபிள் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ப்ரெப்போசிஷன் நாங்கள் பிளேஸ் பண்ணலாம். சப்போஸ் ஆப்ஷனில் ப்ரெப்போசிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் கரெக்ட் ஆப்ஷன் எடுத்து நம்ம சூஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை, நம்மளே சூட்டபிள் ப்ரெப்போசிஷன்ஸ் எடுத்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். டேபிள் மேலே இருக்கலாம், டேபிள் கடியில் இருக்கலாம், டேபிள் பக்கத்தில் இருக்கலாம். த புக் இஸ் ஆன் த டேபிள். இந்த கேஸில் நமக்கு எங்கே இருக்க போகுது, டேபிள் மேலே தான் புக் இருக்க போகுது. அடுத்து we will meet dash lunch. இப்போது லஞ்ச் அப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணோம். லஞ்சுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரெப்போசிஷன்.
லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு ப்ரெப்பசிஷன். இப்போ we will meet லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா after lunch. லஞ்சுக்கு முன்னாடினா we will meet before lunch. இல்லைனா லஞ்ச் அப்போ பார்க்கலாம் அப்படின்னா we will meet during lunch அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது எப்போ நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறது தான் ப்ரெப்பசிஷன் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி நீங்களா கொஸ்டின் கேட்டு சூட்டபிள் ப்ரெப்பசிஷன் அங்கே சூஸ் பண்ணோம். த கிட்ஸ் பிளேட் டேஷ் த பார்க். பார்க்லேயும் விளையாடி இருக்கலாம், பார்க் பக்கத்துலேயும் விளையாடி இருக்கலாம். அப்போது த கிட்ஸ் பிளேட் இன் த பார்க் ஆர் நியர் தி பார்க், ரெண்டுமே பாசிபிள் தான். நெக்ஸ்ட் ஷீ கிரீட்டட் ஆஸ் டேஷ் அ ஸ்மைல். ஸோ ஸ்மைலோட எங்களை க்ரீட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்மைலோட அப்படின்னா என்னது, வித் அ ஸ்மைல். ஸோ ஷீ கிரீட்டட் ஆஸ் வித் அ ஸ்மைல். இப்போது the book is on the table, we will meet after lunch, the kids played in the park, she greeted us with a smile. இப்போ இதில் வந்து நம்ம ப்ரெப்பசிஷன் சூட்டபிள் ப்ரெப்பசிஷன் இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ் தான். ஆஃப்டர் லஞ்ச் இஸ் ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ், in the park அப்படின்றது ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ், with a smileன்றது ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ரெப்பசிஷனுக்கு அடுத்து வர்றது நமக்கு என்னவா இருக்கும், ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸாக இருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, the baby cried, இந்த டேஷ் த நைட் அப்படின்னா டேஷில் நம்ம ப்ரெப்பசிஷன் தான் வைக்க போகிறோம். ஸோ இதுதான் உங்களோட ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ். நீங்கள் அந்த பிளாங்க்ல என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணுமோ அதே மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். குழந்தை தான் அழுதுச்சு. எப்போ அழுதுச்சு? நைட்டில் அழுதுச்சு, ஆர் நைட் ஃபுல்லாக அழுதுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களா பாசிபிள் ஆன்சர்ஸை போட்டு அதுக்கான சூட்டபிள் ப்ரெப்பசிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி அந்த சென்டென்ஸோட எங்களுக்கு ப்ரெப்பசிஷன் வச்சு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸில் எங்கே ஆட் பண்ணணும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா ப்ரெப்பசிஷன் கண்டுபிடிச்சாலே ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நமக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும் நினச்சாலும், கிராமர் டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஜென்ரல் டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அந்த டாபிக்ஸ்லாம் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.